வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுங்க. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல வெளியிட்ட 1/2 அதாவது 50 பைசா காயினை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்குறோம். நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சேனலுக்கு லைக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த காயின் எப்போ வெளியிட்டாங்கன்னா 1950 இருந்து 56 வரை பார்த்தீங்கன்னா இந்த நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயம் தாங்க. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக நான் கையில் பிடிச்சி இந்த காயினை வீடியோ போட்டுருக்கேன். அந்த காலகட்டத்தில் இந்த காயினுக்கு எவ்வளோ மதிப்புலாம் இருந்திருக்கும். இந்த ஒரு காயினை பிடிக்கிறது பெரிய விஷயமா இருந்திருக்கும். நான் இந்த வீடியோவில் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ காயின் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ காயினுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லா காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் கடந்து வந்தாலும் இவ்வளோ காயினை நான் கையில் வச்சிருக்கேன்னா எந்த அளவு அந்த காலகட்டத்தில் இவ்வளோ காயின் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்ததையும் அவ்வளோ பெரிய ஆளாக தான் இருந்து கண்டிப்பா பெரிய ஆளா தான் இருந்திருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு காயினை வச்சிருக்கேன். இந்த காயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1950 இருந்து 56 வரை எல்லா இயருமே மிக்சடா தான் இருக்கு. இன்னைக்கு நாணய சேகரிப்புல ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா நாணயத்தை சேகரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வருஷம் பார்த்து சேகரிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு காயின் சேகரிக்க ஒவ்வொரு காயினும் சேகரிப்பாங்க. அதாவது ஹீரோஸ் காயின், விண்டோஸ் காயின் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு மாதிரி கலெக்ட் பண்றவங்க. அந்த மாதிரிலாம் இன்னைக்கு கலெக்ஷன் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ காயின் கிடைக்கிறது, இவ்வளோ கண்டிஷன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் வேட்டு தான். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினை எல்லாமே சேல்ஸ் தாங்க கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டேன் நம்ம கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தான் ரெகுலர் கடையாக இருக்குது. நீங்கள் நேரில் வரணும்னு வந்தாலும் வரலாம். இல்லை எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணுவேன். இந்த காயினெல்லாம் எதுக்காக நான் இவ்வளோ காயினெலாம் கொட்டி வீடியோ போடுறேன்னா, இந்த காயினெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பொறுத்தவரை ஒரு காயினுக்கே 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களை விழிப்புணர்வு இல்லாமல் எவ்வளோ ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்மளும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லா வீடியோலையும் சொல்ல தான் செய்கிறேன். பின்சிங் டச்சப்போ சொல்ல தான் செய்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 ஃபோன் வருது. அண்ணன் இந்த காயினுக்கு இவ்வளோ காயின் இவ்வளோ ரேட்டு போகுதா, அவ்வளோ ரேட்டு போகுதான்னு கேட்குறேன். சமயமாக ஒரு 3 நாளாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட காயின் இருக்கு எடுப்பீங்களான்னு கேட்டார். அவர்கிட்ட நான் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலைல ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹5 அதாவது இந்திரா காந்தி நேரு படம் போட்ட வெளியிட்ட ₹5 காயினை பற்றி கேட்குறாரு. அண்ணன் ஒரு 10 காயின் இருக்குது, ஒரு காயின் 2.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கீங்கன்னு கேட்குறாரு. நான் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நான் எவ்வளோ எடுத்து சொல்லி மறுபடியும் அதே வார்த்தை கேட்குறாரு. நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நான் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஆன்லைனில் சொல்கிறதோட சரி, அதெல்லாம் வெறும் மோசடி மட்டும் தான். எந்த ரேட்டும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து வெளியிட்ட முதல்ல பெரிய காயின் ₹5 காயின் அந்த காயின் தான். இன்னைக்கு ஞாபகார்த்தமாக நம்ம எடுத்து வைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறையில் இருந்தால் நம்ம சேகரிக்கலாம். நடைமுறையில் கிடையாது. இல்லாத ஒரு காயினை வாங்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ₹5 ஒரு ₹50 ஒரு ₹25 ₹30 ரேஞ்சு தான் வரும். அதுக்கு மேலே வராது. இந்த 2.5 லட்சம் 3 லட்சம் சொல்றது எல்லாமே முழுக்க ஏமாத்தி கூட விஷயம் தான். எதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு நான் அவ்வளோ தெளிவாக அவர்கிட்ட சொல்லி மறுபடி கேட்டார். இன்னைக்கு அவ்வளோ தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஏமாந்து போயிடறாங்க. ஏன்னு கேட்டால் ₹5 நோட்டாக இருக்கட்டும், இந்த 786 அந்த 786 கூட சொல்ல தெரியல, 386 சொல்றாங்க, 586 சொல்றாங்க. அது கூட சொல்ல தெரியல. இருந்தாலும் அது எத்தனை லட்சத்துக்கு போகுதுன்னு மட்டும் கரெக்டாக கேட்குறாங்க. மக்களுக்கு நம்ம எவ்வளோ விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். கடந்து வந்த பாதையை அடுத்த ஒரு சங்கதிக்கு தான் நம்ம கொண்டு சேர்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை முறை எந்த மாதிரி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கை முறை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். எதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி தான் இந்த நாணய சேகரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காயின் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா இது 1/2 அதாவது 1950 வெளியிட்டிருக்காங்கன்னா 50லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொக்கிஷமான இருந்திருக்கு அந்த காயினெல்லாம். அன்னைக்கு சேகரிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவும் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னர் காலத்துல முதற்கொண்டு சேகரிப்பு பண்ணிக்கிட்டதுனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் காலத்தில் யூஸ் பண்ண கட்டடக்கலையாக இருக்கட்டும், கரன்சி நோட்டாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் நோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தா தெரியும், நிறைய நோட்டு வச்சிருப்போம். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 வருடம் கடந்து வந்தாலும் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷனாக. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நாணய சேகரிப்பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாடாக இருந்து எடுத்து வைக்கிறதுனால தான் நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் நல்ல கண்டிஷனாக இருக்குது. இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்காது. நம்ம வீடியோவில் போடுற ஒவ்வொரு பொருளும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாணய சேகரிப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி டெலிஃபோனாக இருக்கட்டும், கரன்சியாக இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், இந்த பூஜா அதாவது வெங்கல தட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சேகரித்து வச்சா மட்டும்தான் அந்த பொருள் அப்படியே இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அதெல்லாம் சேகரிப்பு இல்லாமல் இருக்கிற வரை இருந்து தூக்கி போடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை பார்க்கும்போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்குவாளி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை தூக்குவாளி, அது வெண்கலத்தில் வரும். ஈஎம்போஸ் வச்சுருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளிக்கு போகும்போது சாப்பாடு கொண்டு போகுது, கஞ்சி கொண்டு போகிறது அதில் கொண்டு போவாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து கஞ்சி ஊற்றிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது துவையில வைக்கிறதுக்கு தொட்டுக்கு வைக்கிறதுக்கு அந்த இருக்கு. அந்த மாதிரி மாடல்லாம் நானே இதுவரை பார்த்ததில்ல கலெக்ஷனில். அந்த அளவுக்குலாம் ஒரு கலெக்ஷன்லாம் வச்சுருந்துருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தூக்கி போட்டிருந்தாங்க. நானே சேகரிப்பில் அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொக்கிஷத்தை நான் அப்படியே வச்சுருக்கேன்.
ஏன்னா அது எத்தனையோ பேர் கடந்து வந்திருப்பாங்க, அதை வாங்கினவங்க இருக்காங்களா இல்லையே தெரியாது. இருந்தாலும் இன்னைக்கு அதை பார்க்கும்போது நானே வந்து அது அவ்வளோ ஒரு ஆசைப்பட்டு அந்த பொருளை வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம சேகரிக்க தான் அடுத்தடுத்து சேகரித்து போக முடியும். நம்மளே தூக்கி போட்டு போனால் அது கிடையாது. அந்த மாதிரி தான் என்னோட வீடியோவில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட சேகரிப்பு தான் அதிகமாக. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த மாதிரி சேகரிக்க ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எங்கள் அண்ணனை பார்த்து நான் இன்ட்ரெஸ்ட் ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் சேகரிக்க பார்க்கும்போது நான் சும்மா அவரை பார்த்துட்டு தான் இருப்பேன். எப்போதுமே ஒரு வேடிக்கை தான் அவரை பார்ப்பேன். அவர் பார்க்குறது ஏதோ ஒரு பண்ணுறாரு அப்படின்னு தான். அதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு பொருளை பார்க்க தான் இதை ஏன் நம்ம வீடியோவை போடக்கூடாது. இப்போ கூட நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், இந்த நாணய சேகரிப்பை என்னோட நான் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் வச்சுட்டு போகலாம். இதை கடந்து வந்தவங்களோ இதை பார்க்க முடியாதவங்களோ எத்தனையோ தலைமுறை இருப்பாங்க. ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ உடனே இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு அழிய போகிறது கிடையாது. இன்னும் அடுத்த தலைமுறை பார்க்க போகிறாங்க. இதை பார்த்து புழங்கினவங்க எத்தனையோ பேர் பார்த்து மகிழ்ச்சி அடைய இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேனாசோனிக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா என் மனசை சந்தோஷப்படுத்திருக்கீங்க, என்னோட பொக்கிஷனை காமிச்சிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி தம்பி உங்களுக்கு கிடைச்சிது, இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலாம் போடுறதுக்கு மேலும் மேலும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிஷை வெளியிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கடந்து வந்த பாதையை வந்து நீங்கள் நினைவுபடுத்துறீங்க. நாங்கள் மறந்தாலும் நீங்கள் அந்த பொக்கிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா நினைவுபடுத்துறீங்க. அது மூலியமாக உங்கள் மூலியமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் சரி அப்படி தான் நம்ம வீடியோவில் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த ஆன்லைனில் சொல்கிறதெல்லாம் 786 இருக்கட்டும், எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. இது ஒரு நாணய சேகரிப்பு மட்டும் தான், சரிங்களா? இது வந்து லட்சக்கணக்கில் போகிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூச்சு விடாமல் சொல்லிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் விழிப்புணர்வாக, ஏன்னா நீங்கள் ஒரு 500 1000 சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். அடிக்கிற வெயில் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம். அசால்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா 5000 10,000 செலவு கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவ்வளோ காயினுமே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணால் கொரியர் பண்ணலாம். தேவைப்பட்டால் எங்கே ஏதாவது கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.